ஓகே, போர்டில் எழுதியிருக்கிற சில சொற்களுக்கான கேள்விகள் என்கிட்ட இருக்குது. கேள்வியை நான் கேட்க போகிறேன். பதில் தெரிஞ்சவங்க போயிட்டு அந்த பென் எடுத்து ரவுண்ட் பண்ணலாம். ஓகேவா? ரெடியா? ஓகே. வண்ணத்து பூச்சிகள் தேடி வரும் சொல் எது? போங்க. பூக்கள். வெரி குட். அடுத்த கேள்வி கேட்கலாமா? படிப்பதற்கு உதவும் சொல் எது? புத்தகங்கள். போய் வட்டம் போடலாம். வெரி குட். அடுத்த கேள்வி கேட்கலாமா? ஓகே. குட்டையான என்பதன் எதிர்ச்சொல் என்ன? குட்டையான. உயரமான. சாதனா போ. உயரமான. குட்டையான என்பதன் எதிர்ச்சொல் என்னது? ரோஜா, குட்டையான என்பதன் எதிர்ச்சொல் என்னது? உயரம். வெரி குட். உயரமான. அடுத்தது, மா எழுத்தில் தொடங்கி, சரியா? நல்லா கவனிங்க. மா எழுத்தில் தொடங்கி சி எழுத்தில் முடியும் சொல்லது? மகிழ்ச்சி. இருங்க. வட்டம் போடாதவங்க யாராவது ஒத்துருப்போங்க. மா எழுத்தில் தொடங்கி சி எழுத்தில் முடியும் சொல். போ. எது மாலை தொடங்குதுன்னு பாரு. மாலை தொடங்கி சீல முடியக்கூடிய சொல்ல வட்டம் போடு. மா எழுத்தில் தொடங்கி மா எதில் தொடங்குது பாரு. எந்த எழுத்து? மா எழுத்து எங்க இருக்கு? சிவசக்தி. இல்ல, அது பா. தப்பு. அது மா எழுத்தா? எதில் முடியுது? சி எழுத்துல முடியுது. அது என்ன சொல்லது? மகிழ்ச்சி. சொல்லு. மகிழ்ச்சி. ஓகே. அடுத்த கேள்வி கேட்கலாமா? மெய்யெழுத்து இல்லாத சொற்கள் எது? மெய்யெழுத்து இல்லாத சொல். மெய்யெழுத்து இல்லாம ஒரு சொல் இருக்கான். வகுப்பறையில் இப்புன்றது என்னது? மெய்யெழுத்து தானே? அப்போ மெய்யெழுத்தே இல்லாதது. மெய்யெழுத்து. அப்படியா? ஓகே. போய் வட்டம் போடலாம். வெரி குட். போடு. மெய்யெழுத்து இல்லாத இன்னொரு சொல் கூட இருக்குது. யாராவது கண்டுபிடிச்சிங்களா? அடடே. ஓகே. அடுத்தது யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாமா? அதிகமான. ரோஜா இங்க கவனி. நவீன், அதிகமான எழுத்துக்கள் கொண்ட சொல் எது? நிறைய எழுத்துக்கள் இருக்கான். ரோஜா போறாலாம். அதிகமான எழுத்துக்கள் கொண்ட சொல் எது? வெரி குட். வட்டம் போடு ரோஜா. கைத்தட்டல ரோஜாக்கு. நிறைய எழுத்துக்கள் இருக்குல்ல, அந்த ஒரு சொல்ல நிறைய எழுத்து இருக்குல்ல. ஓகே. அந்த சொல் என்ன தெரியுமா? சொல்லுங்க. அழகுபடுத்த போகிறோம். சொல்லுங்க. அழகுபடுத்த. ஓகே. எல்லாமே கண்டுபிடிச்சிட்டீங்களே. ஆமாம். வந்திருக்கிறீர்கள், அது கூட அதிகமான எழுத்துக்கள் கொண்ட சொல் தான். நவீன் போ. அந்த சொல் பேர் என்ன? வந்திருக்கிறீர்கள். சீக்கிரம் போனோமே. போடு.